நம்ம பார்க்க போகிற செடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை செடி தான், எருக்கன் என்று சொல்லுவாங்க. இது வந்து விநாயகருக்கு உகந்த மூலிகை செடி. இது வந்து தெரியாத தகவல் என்னன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. இதோட வேர் இதை பாருங்கள், இதோட வேர் வந்து அடி வேரை வந்து வடக்கு போகிற வேரை எடுத்து குழந்தைங்களுக்கு அண்ணாங்கயிறில் இதை கோத்து விடுவாங்க. அது மட்டும் இல்லாத இதோடைய இலை, இது பார்த்திங்கன்னா சின்ன இலை, இது பாருங்கள் பெரிய இலை. இதுமாரி பெரிய இலையை வந்து பழுத்த கட்டிகளுக்கு எண்ணெய் தடவி இது இலையை பறித்து சிறிய தீயில் காட்டி அந்த பழுத்த கட்டிங்களுக்கு நம்ம மேலே வச்சோன்னா சீக்கிரமாக பழுத்துடும். அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. அடுத்தது ஏதாச்சும் ஒரு விஷப்பாம்பு கடிச்சிச்சின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூ வந்து விஷம் செடின்னு. இந்த பூவை வந்து நம்ம ஒரு 3 நாள் சாப்பிட்லாம். அதோட விஷம் வந்து பரவாது இருக்க கட்டுப்படுத்தும் இதோடைய பூ. அது மட்டும் இல்லாத இதோடைய இந்த இலையோட பின்பகுதி பாருங்கள் எவ்வளோ அந்த இதுமாரி. இதை எடுத்துட்டு இதை சாறு புழிஞ்சி சில கூட்டு மருந்துக்கு இதை சாரை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நல்லா, இதுலேயே வந்து 2 வகை இனம் இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு எளிமையான எருக்கஞ்செடி. இது அபூர்வமான ஒரு இனம் இருக்குது. இது இந்த பூ வந்து ஊதா கலரில் இருக்குது. இதே வந்து வெள்ளை கலர் பூக்கிற செடி இருக்குது. அது இதோடைய வீரியம் அதிகமாக கொண்ட செடியாகும். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மூலிகை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா எருமட்டை நரி சொல்லுவாங்க. இது வந்து வறட்சியான பகுதியில் தான் வளரும். இதோடைய வாடை கசகி பாருங்கள். இந்த வாடையை முகர்ந்து பார்த்தோன்னா எருமட்டை அந்த வாடை அடிக்கும். அதனால இந்த பேர் வந்து எருமட்டை நாரி வந்து இந்த மூலிகைக்கு பெயர் வந்துச்சு. இது என்ன பயன்னா, இதோடைய இலையை காய வச்சு இதை எரிச்சோன்னா பூச்சி, கொசு, பல ஜந்துக்கள்லாம் ஓடிடும். அப்படி விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த எருமட்டை நாரி. இது ஒரு புதார் செடி மாரி வளரும். இதை பார்த்தீங்கன்னா இந்த படுத்துன்னு வளருது பாருங்கள். இது அப்படியே நல்ல நீட்டாகவும் வளரும். இது நிறையா கிளைகள் உடையது. இதனுடைய விதை மூலம் பரவும். இதுதான் அதனுடைய விதை. வந்து இதில் உள்ள இருக்கிற விதை இதெல்லாம். இந்த விதையால் வந்து காற்று மூலயமா பரவக்கூடிய செடி இனம் இது.